அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங், வணக்கம். ரைட் பிளேயர் சொல்லுங்க, இந்த வாய்ஸ் தெளிவா இருக்குதா? எஸ், ஓகே. ஏன்னா நேற்று உங்களை கணக்கு பேர லைன்ல காண இல்லைன்னு தெரியல. நன்றைக்கு 13 பேர் இருக்கிறீங்க. நேற்று மிஸ்ராவும் தர்ஷினியும் ரைட் அசீசாவும் தான் இருந்தீங்க. மற்றால் என்ன நடந்ததுன்னு தெரியல. முக்கியமான ஒரு டாபிக் நாங்க பார்த்தோம். ரைட், ஓகே. அது ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பப்படும், நீங்க பார்க்கலாம். ஓகே, என்ன வாய்ஸ் தெளிவா இருக்குது என்ன பிள்ளைகள் உங்களுக்கு? தர்ஷினி ஓ சார், தெளிவா இருக்கு சார். ஓகே, ரைட். அப்ப நாங்க இந்த ஒப்பீட்டு கல்வியினுடைய உள்நாட்டு ஒப்பீட்டுல 3வது கட்டத்துல இருக்கிறோம். சுதந்திரத்தின் பின்னரான கால பகுதியில இலங்கையினுடைய கல்வி செயற்பாடுகள் எவ்வாறு காணப்பட்டன, காணப்படுகின்றன போன்ற விடயங்களாக கலந்துரையாடி கொண்டு வரோம். நேற்றைய அமர்வுல நாங்க இலங்கையில ஒரு மிகப்பெரிய கல்வி சீர்திருத்தம், ஒரு முழுமையான கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய வகையில் இடம்பெற்ற ஒரு சீர்திருத்தம்
1972 ஆண்டே சீர்திருத்தம். ரைட், அந்த சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு சுமார் 9 ஆண்டுகளுக்குள்ள அடுத்த சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருகிறது. அது 1981 ஆண்டே கல்வி தொடர்பான வெள்ளை அறிக்கை. நாங்க அந்த விடயங்களை எல்லாம் நாங்க ஏற்கனவே கலந்துரையாடி விட்டோம். இன்று நாங்க பார்க்க போறோம் சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில் இடம்பெற்ற அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தமாக நாங்க பார்க்கிறது 1997 ஆண்டே கல்வி சீர்திருத்தம். அதுக்கிடையில எந்த சீர்திருத்தமும் இடம்பெறவில்லையான இடம்பெற்றிருக்கிறது. 1992 ஆண்டும் கல்வியில சிறிய சிறிய மாற்றங்கள், கலைத்திட்ட மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நாங்கள் அந்த சின்ன விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து கொண்டு வர இயலாது. மிகப்பெரிய விடயங்களை, மிகப்பெரிய சீர்திருத்தங்களை, ஒரு முழுமையான சீர்திருத்தமாக கருதப்படத்தக்க சீர்திருத்தங்களை நாங்கள் கலந்துரையாடி கொண்டு வருகின்றோம். சரியா புள்ளி? ஓகே. அப்ப அந்த வகையில 1997 ஆண்டைய கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இதுவும் ஆட்சிக்கு வந்த ஒரு புதிய அரசாங்கத்தினால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு சீர்திருத்தமாகவே பார்க்கப்படுகிறது. 1997 ஆண்டு சீர்திருத்தமும் ரைட், புதிதாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு அரசாங்கத்தினால அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு சீர்திருத்தமாக இருக்கிறது. என்ன நாங்கள் நேற்று அமர்வில் நான் சொன்னால், ஒவ்வொரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வருகின்ற போது அவங்க அரசியல், பொருளாதாரம், சமூகம், கல்வி, விவசாயம் போன்ற பல்வேறு விடயங்கள்ல தங்களுடைய கட்சி சார்பான, அரசியல் சார்பான விடயங்களை அவர்கள் அறிமுகம் செய்வார்கள். அந்த வகையில 1972 ஆண்டு சீர்திருத்தத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான இடதுசாரிகளுடைய அரசாங்கத்தினால் அந்த சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டது. 1981 ஆண்டு சீர்திருத்தம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால முன்னாள் ஜனாதிபதி ஜி.ஆர். ஜெயவர்தனா மற்றும் அவருடைய மருமகன் முன்னாள் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் இடம்பெற்றது. இந்த புதிய சீர்திருத்தம் 1994 ஆண்டு ஆட்சிக்கு வந்த சுமார் 17 வருடங்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பொதுசன ஐக்கிய முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டமைப்பு தான் பொதுசன ஐக்கிய முன்னணி சொல்லுவாங்க. அதனுடைய ஜனாதிபதி கௌரவ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அம்மையார், அந்த காலப்பகுதியில கல்வி அமைச்சராக இருந்தவர் ரிச்சர்ட் பத்திரன் அவர்கள், காலி ரிச்மண்ட் கல்லூரிய முன்னாள் அதிபராக இருந்த ரிச்சர்ட் பத்திரன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தார். இவர்களுடைய செயற்பாட்டில தான் இந்த கல்வி சீர்திருத்தம் 1997 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு இந்த சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த சீர்திருத்தத்துக்கு மிக பின்னணியாக இருந்தது யுனெஸ்கோ மாநாட்டில கல்வியினுடைய தொனிப்பொருள், கல்வி மாற்றம் தொடர்பான விடயங்கள் முக்கியத்துவம் பெறப்பட்ட காலப்பகுதியில, முக்கியத்துவம் பெற்றிருந்த காலப்பகுதியில தான் இந்த சீர்திருத்தமும் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகே, அந்த வகையில 1972, 1981, 1992 ஆகிய சீர்திருத்தங்கள்ல காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த வகையில இந்த சீர்திருத்தத்துக்கான பின்னணி காரணங்களை நாங்க பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி 1990 ஆண்டு யுனெஸ்கோ மாநாட்டுல சர்வதேச கல்வி தொடர்பாக பிரான்ஸ் நாட்டுடைய வெளியுறவு அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இருந்த ஜெக்ஸ் டெலார் என்பவருடைய அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுச்சு. அந்த அறிக்கையில வந்து கல்விக்கு 4 தூண்கள் அவர்கள் அடையாளப்படுத்தினார். கல்வியுடைய 4 தூண்கள். ஒன்று வந்து ஆற்றுவதற்காக கற்றல், செய்வதற்காக கற்றல், நிலைத்திருப்பதற்காக கற்றல், அறிவதற்காக கற்றல், இணைந்து வாழ கற்றல் என்று 4 தூண்களை கல்விக்கு அவர் உருவாக்கி இருந்தார். கல்வியுடைய 4 தூண்கள் என்று அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜெக்ஸ் டெலார் அறிக்கையில அது சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, லேர்ன் டு டூ, லேர்ன் டு நோ, லேர்ன் டு நோ, அறிவதற்காக கற்றல். நாம ஒரு விஷயத்தை அறிவதற்காக கற்கிறது, லேர்ன் டு நோ, KNOW, நோ, அறிவதற்காக கற்றல். இரண்டாவது ஆற்றுவதற்காக கற்றல், ஒரு விடயத்தை செய்வதற்காக, லேர்ன் டு டூ, செய்வதற்காக கற்றல். மூன்றாவது லேர்ன் டு பி, லேர்ன் டு பி, BE, பி, வாழ்வதற்காக அல்லது நிலைத்திருப்பதற்காக கற்றல். இது நிலைத்திருன்னு சொல்லுவாங்க.
லேர்ன் டு பி நிலைத்திருப்பதற்காக கற்றல். நாலாவது லேர்ன் டு லிவ் டுகெதர், லிவ் டுகெதர் இணைந்து வாழ கற்றல். ஆகவே கற்றல் என்கிற அந்த செயற்பாடு 4 பிரதானமான நோக்கங்கள் இந்த அறிக்கையில தெளிவுபடுத்தப்பட்டிருந்துச்சு. லேர்ன் டு நோ, லேர்ன் டு டூ, லேர்ன் டு பி, லேர்ன் டு லிவ் டுகெதர் இணைந்து வாழ கற்றல். ஆகவே இந்த அறிக்கை சர்வதேச ரீதியாக புகழ் பெற்றதாக இருந்தது. ஆகவே இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற நோக்கில எங்களுடைய இந்த கல்வி சீர்திருத்தத்தின் உள்ளடக்கம் காணப்பட்டது. இது முதலாவது விஷயம். சரிதானே? ஓகே. இரண்டாவது, நான் சொன்ன மாதிரி 92, 81, 72 ஆகிய காலப்பகுதியில் அறிமுகம் செய்யப்பட்ட கலை திட்ட விடயங்கள்ல பல்வேறு குறைபாடுகள், குற்றச்சாட்டுகள், காலத்துக்கு பொருத்தமற்ற தன்மைகள் காணப்பட்டது. ஆகவே அவற்றை மாற்ற வேண்டிய தேவை இந்த சீர்திருத்தத்தினூடாக நிறைவேற்றப்பட்டுச்சு. சரியோ? ஓகே. அடுத்தது 1991 இளைஞர் அமைதியின்மைக்கான ஆணைக்குழு அறிக்கையில் காணப்படும் விதற்புரைகள். ரைட்? நாங்க நேற்றைய இதுல பார்த்தோம் 1971 ஒரு இளைஞர் அமைதியின்மை ஏற்பட்டுச்சு. யாரு அந்த அமைதியின்மையை தோற்றுவித்தவர்கள் சொன்னா தென்னிலங்கையில வாழ்ந்த சோசியலிசம் கற்ற இளைஞர்கள், பல்கலைக்கழக பட்டதாரிகள். ரைட்? ரோஹண விஜய வீரேந்திரனுடைய தலைமையில அந்த கலவரம், அந்த கலகம் இடம்பெற்றுச்சு. அதுல 2வது கட்டம், அந்த கலவரத்துடைய 2வது கட்டம் 1989, 90, 91 இடம்பெற்றுச்சு. ரைட்? ஜேவிபி கழகம் சொல்லுவாங்க, 2வது கழகம். ரைட்? இந்த கழகத்துல அதனுடைய ஸ்தாபக தலைவர் ரோஹண விஜய வீரா கைது செய்யப்படுறார். முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. ரைட்? அவரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. ரைட்? அப்ப அந்த கலவரமும் இந்த தொழிலுக்கும் கல்விக்கும் இடையிலான, வேலை வாய்ப்புக்கும் கல்விக்கும் இடையிலான இடைவெளி காரணமாகத்தான் ஏற்படுகிறது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்று கண்டறியப்பட்டது. அடுத்தது கல்வியில புதிய மாற்றங்கள் செய்ய வேண்டிய, தொழில் கல்வி, தொழில் உலகத்தோடு கல்வி தொடர்படுத்த வேண்டிய தேவை என்பவையெல்லாம் இந்த கிளர்ச்சி பற்றிய விசாரணை குழுவில, ஆணைக்குழுவினால முன்வைக்கப்பட்டுச்சு. ஆகவே அந்த விதப்புரைகளை நடைமுறைப்படுத்துகின்ற நோக்கத்திலும் இந்த சீர்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்தது 1995 தேசிய கல்வி ஆணைக்குழு, NEC, நேஷனல் எஜுகேஷன் கமிஷன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தேசிய கல்விக் கொள்கையை நோக்கிய செயற்பாட்டு அடிப்படையில் தந்திரோபாயம் என்ற ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை நோக்கிய செயற்பாட்டு அடிப்படையிலான தந்திரோபாயம். தேசிய கல்விக் கொள்கை அந்த 9 இலக்குகளை கொண்டு, இப்போ 8 இலக்கு, அந்த 9 இலக்குகளை கொண்டு இருந்துச்சு. அந்த இலக்குகளை அடைவதற்கான தந்திரோபாயம் என்கிற ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்க. ஆகவே அந்த ஆவணத்தின் அடிப்படையில கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுது. சரியா பிள்ளை? அடுத்ததுதான் ஜனாதிபதி அவர்கள் 1997 பொது கல்வியின் சீர்திருத்தத்துக்கான ஆண்டு, பொது கல்வியின் சீர்திருத்தத்துக்கான ஆண்டு என்று அவர் பெயரிட்டிருந்தார். ஆகவே இந்த கல்வியை சீர்திருத்த வேண்டிய அந்த தேவைப்பாடு இந்த காரணங்களால உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரியா பிள்ளை? ஓகே. அப்ப இதுல அடுத்து நாங்க பார்க்க போறது, இந்த 1997 புதிய கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்கு ஏதுவான காரணமாக அமைந்த கல்வி பிரச்சனைகளை பார்த்தோம்னு சொன்னால், அது பொதுவான பின்னணி காரணம் நேரம் பார்த்தது. கல்வி பிரச்சனைகளை பார்த்தோம்னா, முதலாவது பிரச்சனை பரீட்சை பெறுபவர்களின் அடைவு மட்டம் குறைஞ்சு காணப்பட்டுச்சு. அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சையில சித்தி அடைய தவறுகின்ற, நம்ம ஃபெயில்னு சொல்லுவோம், ரைட்? சித்தி அடைய தவறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு போச்சு. குறிப்பாக ஓ லெவல்ல மெட்ஸ்ல ஃபெயில் ஆகிற மாணவர்கள், சித்தி அடைய தவறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை மிக அதிகம். ரைட்? ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. 11 வருஷம் பாடசாலையில கற்ற ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ அந்த வருட இறுதியில் நடத்தப்படுகின்ற பரீட்சையில தோல்வி அடைகிறார், சித்தி அடைய தவறுகின்றார் சொன்னால் அவருக்காக செலவிடப்பட்ட பணம், அவனுடைய எதிர்காலம், அவனுடைய நேரம் எல்லாம் முன்னடிக்கப்படுது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இரண்டாவது விஷயம், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம் போன்ற பாடங்கள்ல சித்தி மிகவும் தாழ்ந்த மட்டத்தில் ஃபெயில் ஆகுறது வீதம் கூட மட்டுமல்ல, அரசாங்கம் என்ன செய்தது,
பாஸ் மார்க்கோட அளவை குறைச்சாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த கால பகுதியில ஒரு முறை மெட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. 35 பாஸ் மார்க்கா போடலாம், எஸ்க்கு 35 கொடுக்கிறாரு, 25 ஆக்கினாங்க. 25 புள்ளி எடுத்தா எஸ் பாஸ். அப்படியே அந்த சித்தியில அந்த மட்டத்தை குறைச்சாங்க, அந்த கட் அவுட் சித்தியில ஆக குறைஞ்ச அந்த எஸ்க்குரிய அந்த சாதாரண சித்திக்குரிய அந்த கட் அவுட் 25 ஆக்கப்பட்டுச்சு. அப்படியெல்லாம் வீழ்ச்சி இருந்துச்சு. அடுத்து பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களுடைய வீதம் குறைந்து காணப்பட்டுச்சு. தொழில் இல்லாத ஒரு பிரச்சனை, அடுத்து சித்தி அழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது காரணமா இருக்கு. அடுத்து கல்வி பங்கு பெற்றல் குறைந்து காணப்பட்டது சொன்னாங்க. ட்ராப் அவுட்ஸ், பாடசாலையை விட்டு இடைவிலகுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. ட்ராப் அவுட்ஸ் இருந்துச்சு. அடுத்து கலை திட்டத்தில் காணப்பட்ட குறைபாடு, கால பொருத்தமற்ற உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான கலை திட்டம் காணப்படவில்லை. அடுத்து கற்றல் கற்பித்தல் முறைகள்ல குறைபாடு, மரபுசார் கற்பித்தல் முறைகள், சாக் அண்ட் டாக், பழைய கற்பித்தல் முறைகள், பொருத்தமில்லாத கற்பித்தல் முறைகள் பாடசாலைகள்ல ஆசிரியர்களால பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது தொடர்ந்தும் இலங்கை பரீட்சை மைய கல்வியாகத்தான் இருந்துச்சு. எக்ஸாமுக்காக படிக்கிறது, அறிவுக்காக படிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு தவிர அந்த கல்வியில மனப்பாங்கு மாற்றமோ நடத்தை திறன் விருத்தியோ காணப்படவில்லை. அப்ப இவ்வாறான கல்வி பிரச்சனைகள் என்ன செய்து ஒரு புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஆட்சியாளர்களுக்கும் கல்வியலாளர்களுக்கும் உணர்த்தியது. அப்ப இந்த சீர்திருத்தத்துல பார்த்தோம்னா பிள்ளைகள், இந்த சீர்திருத்தத்துல பாடசாலைகள் புதிதாக வகைப்படுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நாங்க இந்த வகைப்படுத்தல என்ன செய்யறோம், மேற்கொண்டு வரோம். என்ன 4 வகையான பாடசாலைகள் காணப்பட்டுச்சு. ஒன்று 1AB பாடசாலை, 1C பாடசாலை, டைப் 2 பாடசாலை, டைப் 3 பாடசாலை. அப்ப இது ஒரு வகைப்படுத்தல். 1AB பாடசாலை என்ன? யாராவது 1AB பாடசாலை விஞ்ஞானம், கலை சொல்லுமா? எல்லாம் உள்ளடங்கிய 1ல இருந்து 13 வரை. சொல்ற மாதிரி அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸ் மெட்ஸ் கணித விஞ்ஞான பிரிவுகளை கொண்ட பாடசாலை. உயர்தர வகுப்புல சயின்ஸ் மெட்ஸ் இருந்தால் அந்த பாடசாலையில அந்த பாடசாலை 1AB பாடசாலை. அதான் சொல்லுது பிள்ளைகள். ஒரு 2 நிமிடம் மியூட் பண்ணிக்கொள்ளுமா?
ஓகே, ரைட். அப்போ 1AB பாடசாலைன்னு சொன்ன பிள்ளைகள் நான் சொன்ன மாதிரி, ரைட், உயர்தர பிரிவில கணித விஞ்ஞான வகுப்புகளை கொண்ட பாடசாலை. சயின்ஸ் மேத்ஸ் இருந்த A லெவல்ல, ரைட், அந்த பாடசாலை 1AB பாடசாலை. அப்போ 1C பாடசாலைன்னு சொல்றது கலையும் வணிகமும், கலை அல்லது வணிகம். வணிகம். எஸ், கலை அல்லது வணிகம். ஆர்ட்ஸ் மட்டும் இருந்தாலும், அட்வான்ஸ் லெவல்ல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும் இருந்தாலும் அது 1C தான். ஆர்ட்ஸும் கொமர்ஸ் இருந்தாலும் 1C தான். சயின்ஸோ மேத்ஸோ இல்லாமலுக்கு ஆர்ட்ஸோ கொமர்ஸோ ஏதோ ஒன்று இருந்தாலும் ரெண்டு இருந்தாலும் கூட அந்த பாடசாலை 1C பாடசாலையாக இருக்கு. ரைட், அப்படி வகைப்படுத்தினாங்க. அடுத்த டைப் 2ன்னு சொல்றது என்ன ஹஸ்னா? ஒன்றுல இருந்து 11 வரை O level. 1 இருந்து 13 1C, 13 11 தானே சார்? எஸ், அதாவது டைப் 3 செகண்டரி ஒன்றுல இருந்து 5 வரை. நாங்க சொல்லுவோம் என்ன, கிரேட் 6, 7, 8, 9, 10, 11 இந்த வகுப்புகள் இருந்தால் அது டைப் 2 தான். இப்ப கிரேட் 9 வரை தான் இருக்கு ஒரு பாடசாலை, அதுவும் டைப் 2 தான். O லெவல் வரை இருக்கு, அதுவும் டைப் 2 தான். சரியா? ஏன்னா டைப் 3ன்னு சொல்றது தனி பிரைமரி மட்டும். தனி பிரைமரி மட்டும் ஒரு பாடசாலையில் இருந்தா அது டைப் 3. இலங்கையில் இருக்க அதிகமான பாடசாலைகள் டைப் 3 பாடசாலைகள் தான். அதிகமான பாடசாலை. சரியா? எண்ணிக்கை அடிப்படையில் 10,000க்கு மேற்பட்ட பாடசாலைகள்ல மிக கூடுதலான பாடசாலைகள் வகை 3ஐ சேர்ந்த பாடசாலை. இது ஒரு புதிய வகைப்படுத்தல். 81ஆம் ஆண்டு என்ன வகைப்படுத்தல் இருந்துச்சு? யாராவது நேற்று இருந்தார்கள்? தர்ஷினி. 81ஆம் ஆண்டு சீர்திருத்தத்தில் பாடசாலை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டது? ஆரம்ப கல்வி பாடசாலை, கனிஷ்ட இடைநிலை கல்வி பாடசாலை, சிரேஷ்ட இடைநிலை பாடசாலை, முன் பல்கலைக்கழகம். அந்த 4 வகை தானே சார் இருந்துச்சு. ஆரம்ப கல்வி பாடசாலை 3 பாடசாலைகளை பற்றி பார்த்தனாங்க. கொத்தனி பாடசாலை 1972 கொத்தனி பாடசாலை. கொத்தனி பாடசாலைகள் என்ன, தனித்துவ பாடசாலைகள், ஒற்றை பாடசாலை. இது 81ஆம் ஆண்டே வகைப்படுத்தல். அப்ப 97ஆம் ஆண்டு அது இந்த 4 வகைக்குள்ள வருது. சரி, அப்படியே இது ஒரு வகையான வகைப்படுத்தல். இன்னொன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், நிர்வாக அடிப்படையில் லைன் மினிஸ்ட்ரி, மத்திய கல்வி அமைச்சு நிர்வகிக்கின்ற பாடசாலை இருக்கு. அது சொல்லுவாங்க தேசிய பாடசாலை. ரைட், மற்ற அனைத்து பாடசாலைகளும் மாகாண கல்வி திணைக்களத்தால் நிர்வகிக்கப்படுறது. அது சொல்லுவாங்க மாகாண பாடசாலை. அப்படி நிர்வாக ரீதியாக 2ஆ பிரிக்கலாம். அப்ப இதை தேசிய பாடசாலைகளாக பெரும்பாலும் 1AB பாடசாலைகள் தான் பெருமில்லை. ரைட், அதான் எல்லா 1AB பாடசாலையும் தேசிய பாடசாலை இல்லை. மாகாண பாடசாலைகளே 1AB இருக்கு. சயின்ஸ் மேத்ஸ் இருந்தா சரி. ரைட், ஆனா 1C, டைப் 2, டைப் 3 எல்லாம் பெரும்பாலும் மாகாண பாடசாலைகளா தான் இருக்கு. அப்ப மாகாண சபை முறை 1987ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த போது அந்த நிர்வாக அடிப்படையில பாடசாலைகள் அவ்வாறு வகைப்படுத்தப்பட்டது. அடுத்த ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் சில பாடசாலை முறைமைகளை உருவாக்குவாங்க. அது வகைப்படுத்தல இல்லை, அது ஒரு திட்டம். சரி, சிறுவர் நேய பாடசாலை, பிள்ளை நேய பாடசாலை அப்படின்னு சைல்டு நேபர் ஸ்கூல் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கலாம். பிள்ளை நேய பாடசாலை சார் கிரேட் 6 7 சிவிக்ஸ் புக்ல இருக்கு பிள்ளைங்களுக்கு. எஸ், அது அப்படின்னு பாடசாலை திட்டம் ஒன்று இருந்துச்சு. அது வகையான திட்டம். அதே போல இன்னொன்று இருந்தது பிள்ளைகள் இசுறு பாடசாலை. ரைட், அடுத்தது இப்போ ரீசெண்டா வந்துச்சு 1000 பாடசாலை. ரைட், அதே போல 2016ஆம் ஆண்டு வந்துச்சு அருகில் உள்ள பாடசாலை, சிறந்த பாடசாலை. இதெல்லாம் திட்டங்கள். இது பாடசாலையில வகை இல்லை. சரி, ஓகே. அப்ப 97ஆம் ஆண்டுல
இந்த 4 வகைகளுக்குள்ள பாடசாலைகள் வகைப்படுத்தப்பட்டது. பாடசாலை வகைப்படுத்தப்பட்டது. ஓகேவா? சரி. இங்கே ஆரம்ப கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆரம்ப கல்வி 3 கட்டங்களாக வகுக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும். முதன்மை நிலை 1, முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3. என்ன முதன்மை நிலை 1 என்கிறது தரம் 1, 2 வகுப்புகளை மாத்திரம் கொண்டு. அப்ப இந்த 2 வகுப்புக்கும் ஒரு டீச்சர் தான் படிப்பிக்கணும். கிரேட் 1 இருந்து அதே ஆசிரியர் தான் கிரேட் 2க்கும் அதே வகுப்பு எடுக்க வேணும். அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகளை அவதான் பூர்த்தி செய்ய வேணும். முதன்மை 2ல தரம் 3, தரம் 4 ஆகிய தரங்கள் காணப்படும். இதுக்கு ஒரே ஆசிரியர் தான். எடுத்தால்தான் ஃபார்ம் எடுப்பார் அதே வகுப்பு. முதன்மை 3 என்பது தரம் 5 மாத்திரம் கொண்டது. ரைட், இது இறுதி கட்டமாக இருக்கு பிரைமரியில. ஏன்னா இதை முடிச்சிட்டு புள்ள வந்து செகண்டரி போகுது, கிரேட் 6 போகுது. அப்ப இப்படி முதன்மை நிலை 1, 2, 3 என்று ஆரம்ப கல்வி 3 கட்டங்களாக வகுக்கப்படுது இந்த சீர்திருத்தத்தின் மூலம். இதுதான் அந்த சட்டகம். தெளிவா பாருங்க. என்னென்ன பாடங்கள், அப்ப முதன்மையில 1 பாருங்க, முதல் மொழி தமிழோ சிங்களமோ இருக்கும், கணிதம் இருக்கும், சமயம் இருக்கும், அது சூழல் தொடர்பான நடவடிக்கை ERA நாங்க சொல்லுவோம். சுற்றாடல் சார் செயற்பாடு, சுற்றாடல் கல்வி இதெல்லாம் சொல்லுவோம். அந்த பாடம் இதுதான் முதன்மையிலே 1, தரம் 1க்கும் தரம் 2க்கும் உரிய பாடங்கள். சரியோ? அதே போல பிள்ளைகளுக்கு துணை பாட விதான செயற்பாடு எல்லாம் அங்க நடக்கும். வழிகாட்டப்பட்ட விளையாட்டு அடிப்படையில செயற்பாடுகள் நடக்கும். அதே போல வாய்மொழி ஆங்கிலம் இருக்கு, ஓரல் இங்கிலீஷ் இருக்கு. எதுக்கு? கிரேட் 1க்கும் 2. ரைட். முதன்மையில 2 பாருங்க. முதல் மொழி இருக்குது. என்னமா இந்த இப்பயும் இதே சிஸ்டமா சார் இருக்கிறேன்? இது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ். இது 97ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. இதுல பெரும்பாலான விஷயங்கள் இன்னைக்கு அப்படியே இருக்கு, மாறி இருக்கு. நிறைய கரிக்குலம் மாறி இருக்குது, சில புது பாடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, நேர வித்தியாசம் எல்லாம் இருக்குது, மாறி இருக்குது. 97ஆம் ஆண்டு செய்யமா. ஓகே. அப்ப இதுல வந்து முதல் மொழி ரைட் ஆங்கிலம். அப்ப உத்தியோகபூர்வமாக ஆங்கிலம் வந்து ஒரு முறைசார் ஆங்கிலம் வந்து 3ஆம் ஆண்டு தான் வருது. ரைட். அப்ப 1க்கும் 2க்கும் ஓரல் இங்கிலீஷ் மட்டும்தான். சரியோ? அதே போல 2ஆம் தேசிய மொழி சிங்களமும் வருதுங்க. கிரேட் 3க்கு சிங்களம் அல்ல தமிழ். சரியோ? அடுத்த கணிதம், சமயம், சுற்றாடல் செயற்பாடு, இவைகள் முதன்மையிலே 2க்குரிய பாடங்கள். ஸ்கிரீன்ல விளங்குது என்ன பிள்ளைகள்? அதோட இணைப்பாட விதான செயற்பாடுகளும் இருக்கு. ஓகேவா? கிரேட் 3 எது பாருங்க, ஸ்டேஜ் 3 பாருங்க. அதுலயும் முதல் மொழி இருக்குது, ஆங்கிலம் இருக்கு, 2ஆம் தேசிய மொழி இருக்கு, கணிதம் இருக்கு, சமயம் இருக்கு, சுற்றாடல் செயற்பாடு இருக்குது. ரைட். இங்க வந்து செயற்பாடு அடிப்படையில் ஆங்கிலம், வாய்மொழி ஆங்கிலம் இருக்கு, செயற்பாடு அடிப்படையில் ஆங்கிலம் இருக்கு. அதே போல ஸ்டேஜ் 2லயும் இருக்கு, செயற்பாடு அடிப்படையிலான வாய்மொழி ஆங்கிலம் இருக்கு, செயற்பாடு அடிப்படையிலான ஆங்கிலம் இருக்கு. சரிண்ணே? ரைட். இது என்னன்னு சொன்னா ரைட், இந்த முதன்மையிலே 1, 2, 3க்கும் கற்பித்தல் முறை வேறுபடும். அடுத்தது ஒவ்வொரு பாடம் ரைட், ஒரு வாரத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற பாடத்துக்கான நேர அளவும் வேறுபடும். நீங்க பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே பாடம் தானே, இதை வேறுபடுத்தி காட்டணும்னு சொன்னால் அந்த பாடத்துக்கான நேர ஒதுக்கீடு வேறுபடும். இப்ப முதன்மை நிலை 1க்கும் சுற்றாடல் செயற்பாட்டுக்கான நேரம் வேறு, முதன்மை 2க்கு கூடுதலான நேரம், முதன்மை நிலை 3க்கு அதை விட கூடுதலான நேரம், அப்படி வேறு நேர ஒதுக்கீடு. கற்பித்தல் முறையும் மாறும். என்னன்னு பார்க்கும்போது இதான் அந்த பாடங்கள் பாருங்க.
சமயம், தாய்மொழி, கணிதம், சுற்றாடசார் செயற்பாடு. தரம் 1 என்ன வாய்மொழி ஆங்கிலம் 1க்கும் 2க்கும், 3 முறையான ஆங்கிலம். இந்த ஒதுக்கீட்டை பாருங்க கொஞ்சம். இதான் இந்த நேர ஒதுக்கீடு, டைம் அலோகேஷன். கொஞ்சம் பாருங்க. இது சார்ட்ட பார்த்து கொண்டு சொல்லுங்க. ரைட், பாடங்கள் இப்ப முதல் மொழி இருக்குது. இதுல முதன்மை 1, 2, 3 இதுக்கான டைம் அலோகேஷன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா? சார் இல்ல, அதே 5 ஹவர்ஸ் தான். வாரத்துக்கு 5 மணித்தியாலம் தமிழ் பாடமும் சிங்கள பாடமும் நடக்கும். அது ஸ்டேஜ் 1க்கும் நடக்கும், 2க்கும் நடக்கும், 3க்கும் இருக்கு. ஆங்கிலம் டிஃபரன்ஸ் இருக்கு என்ன? ஆங்கிலத்தை பாருங்க, முதன்மை 1க்கு ஆங்கிலம் இல்ல, டைம் அலோகேட் பண்ணல, என்ன வாய்மொழி ஆங்கிலம்னு பார்த்தது. அதே நேரம் முதன்மை 2க்கு 3 ஹவர்ஸ், முதன்மை 3க்கு 3.5 ஹவர்ஸ். இரண்டாவது தேசிய மொழி சிங்களமோ தமிழும், அது முதன்மை 2க்கு 1 ஹவர், முதன்மை 3க்கும் 1 ஹவர். கணிதத்தை பாருங்க, முதன்மை 1 விட 2க்கு 3க்கும் 1.5 மணித்தியாலங்கள் கூடுதலான நேரம் ஒதுக்கப்பட்டது. 3.5 மணித்தியாலம் முதன்மை 1க்கும், 5 மணித்தியாலங்கள் முதன்மை 2க்கும் 3க்கும். ERA சுற்றாடசார் செயற்பாடுக்கு தான் ஆக கூடுதலான நேரம். கணிதத்தை விட தமிழை விட என்ன ஆக கூடுதலான நேரம் ஒதுக்கப்பட்டதுக்கு ERAக்கு 6 மணித்தியாலம், முதன்மையில 2க்கும் 6 மணித்தியாலம், முதன்மையில 3க்கு 7 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் 15 பாடங்களை வரும். அப்ப ஒரு பாடமோல 30 நிமிடம். இணைக்கலை திட்டம் அது 30 நிமிஷம் ஒவ்வொரு பாடமோல கொடுத்துருக்காங்க. விளையாட்டு செயற்பாடும் உதவி செய்யறது மேலதிகமான ஒரு டைமா கொடுக்குறாங்க. விருப்பு கலை திட்டம்னு ஒன்று இருக்கு, அது முதல்ல 3க்கு மட்டும் கொடுக்காங்க, ஒரு 1/2 மணித்தியாலம். மொத்த கற்பித்த நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் முதன்மை 1க்கு 16 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும். சமயமும் இருக்கு பாருங்க, சமயம் 1 மணித்தியாலம் 15 நிமிஷம், 2 மணித்தியாலம் 2 மணித்தியாலம். அதே மாதிரி முதன்மை 2க்கு மொத்த மணித்தியாலம் 22 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும், 3க்கு 25 மணித்தியாலங்கள். அப்ப கிரேட் 5ல இருக்கிற ஒரு புள்ள 1:30க்கு தமிழ் பாடசாலையாக இருந்தா 1:30க்கும், முஸ்லிம் பாடசாலையாக இருந்தா 2 மணிக்கும் பாடசாலையை விட்டு வீட்டுக்கு போகும். ரைட், அதே நேரம் முதல்ல 1 பிள்ளைகள் 11:30க்கு விட்டு போவாங்க. இடைவேளை பாருங்க, அதுவும் 1:15, 2:30, 2:30 வாரத்துக்கு முதன்மை 2க்கும் 3க்கும் 5 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் ஒரு பாடங்களை 1/2 மணித்தியாலம் அவங்களுக்கு பிரேக், இடைவேளை 1/2 மணித்தியாலம். அதே போல காலை கூட்டம் சமய அனுஷ்டானத்துக்கு சேம் டைம் 1 மணித்தியாலம் 15 நிமிஷம் ஒரு வாரத்துல. உடற்பயிற்சிக்கு பிசிக்கலுக்கு
1 மணித்தியாலம் 15 நிமிஷம். மொத்த பாடசாலை நேரம் பாருங்க 20 மணித்தியாலம், 27 மணித்தியாலம், 30 நிமிடமும் 30 மணித்தியாலங்கள். அப்ப கிரேட் 5 உள்ள ஒரு நாள் பாடசாலையில 6 மணித்தியாலங்கள் சரித்திருக்கு. முஸ்லிம் பாடசாலைகள் உங்களுக்கு தெரியும் 11 மணி 30 நிமிடத்துக்கு விடுவாங்க. 12 மணி 1 மணி 2 மணி என்ன அவங்களுக்கு சாரி 1:30 அவங்களுக்கு 4 பாடவளை இல்லாம போகுது. நல்ல விளையும் கொள்வோம். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 4 பாடவளை இல்லாம போகுது. அதற்காக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாளையிலேயும் அவங்களுக்கு ஒரு பாடவளை அதிகம். தமிழ் ஸ்கூல்கள் 1:30க்கு விடும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை. முஸ்லிம் ஸ்கூல் 2 மணிக்கு விடும். 2 மணிக்கு பிறகு ஏன் வெள்ளிக்கிழமை 11:30க்கு விடுறதால. அப்ப தமிழ் சிங்கள பாடசாலைகளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு 5 நாளும் 1:30க்கு பாடசாலை விடும். முஸ்லிம் பாடசாலைக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை 11:30, ஏனைய நாட்கள்ல 2 மணிக்கு பிறகு. இது கிளியரா? விளங்கிட்டாங்களே? சார் விளங்குச்சு. 1997ல கொண்டு வரப்பட்ட அந்த டைம் ஸ்கெட்ச் படி தான் இப்பயும் போய்க்கொண்டிருக்குது. அப்படியா? கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ சார், அதான் திரும்ப கேட்டுக்கொண்டேன். இதுதான் கற்றல் கற்பித்தல் செயற்பாடு. இதை பார்த்து போட்டு எனக்கு சொல்லுங்க பாப்பா, என்ன உங்களுக்கு விளங்குது? இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லும் இதான் விஷயம், சொல்லுங்க பாப்பா. கிரேட் 1க்கு டீச் பண்ற டெக்னிக்ஸ் சொல்லுங்க அஸ்தா. கிரேட் 1க்கு 5 ஓகே. இந்த பிரைமரி ஸ்கூலுக்கு டீச் பண்ற டெக்னிக்ஸ் 3 டிவைட் ஆகுற. ஓகே. ஒன்று வழிகாட்டப்பட்ட விளையாட்டு, செயற்பாடுகள், எழுத்து வேலைன்னு சொல்லி. இப்படி போகுது. எப்படி சொல்லலாம்ல? கிரேட் 1க்கு வந்து வழிகாட்டப்பட்ட விளையாட்டுகள் தான் கூட, எழுத்து வேலைகள் குறைவு, செயற்பாடுகளும் வழிகாட்டப்பட்ட விளையாட்டும் கூட. அதே தரம் 5க்கு வர நேரம் அவங்களுக்கு வழிகாட்டப்பட்ட விளையாட்டுகள் குறைவு, செயற்பாடுகளும் எழுத்து வேலைகளும் கூட. எஸ், வெரி குட், எக்ஸலென்ட். இதான் விஷயம். அதாவது மகள் கிரேட் 1க்கு படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டப்பட்ட விளையாட்டு முறையின் மூலமாகத்தான் கூடுதலான நேரத்தில் கற்பிக்கும். கிரேட் 1க்கு படிப்பிக்கிற டீச்சருடைய கற்பித்தல் முறையில பிரதானமான முறை அளிக்கிறது வழிகாட்டப்பட்ட விளையாட்டு. விளையாட்டின் மூலமான கற்பித்தலுக்கு தான் அவங்க கூடுதலான சந்தர்ப்பத்தை வழங்கும். ரைட். அதே நேரம் கிரேட் 5 இருக்கிற பிள்ளைக்கு பாருங்க செயற்பாடுகள் தான் கூடுதலாக கொடுக்கும், ஆக்டிவிட்டி பேஸ். சரியோ? அப்ப கிரேட் 1 இருக்கிற ஒரு பிள்ளைக்கு படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் வழிகாட்டப்பட்ட விளையாட்டுகளுக்கு கூடுதலான நேரத்தையும் அதை விட குறைவான நேரம் செயற்பாடு ரீதியான விஷயத்துக்கும், அப்ப ஸ்கூல் பிள்ளைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கு குறைவான நேரத்துக்கும் எழுத்து வேலை இன்னும் குறைய கொடுக்கும். அதே நேரம் கிரேட் 5க்கு முதன்மையிலே 3 பார்த்தோம்னா செயற்பாட்டு ரீதியான கற்பித்தல், ஆக்டிவிட்டி பேஸ் வந்து கூடுதலான வேலைகள் பிள்ளைக்கு வழங்கும். எழுத்து வேலை அதை விட கொஞ்சம் குறையும். வழிகாட்டப்பட்ட விளையாட்டு நல்ல குறைய கொடுக்கும். அப்ப இந்த கம்பரிசனை பாருங்க எப்படி போகுது பாருங்க. முதன்மை 1ல இருந்ததுக்கு அப்படியோ என்ன மாற்றமான ஒரு கற்பித்தல் முறைய கிரேட் 5க்கு படிப்புகிற ஒரு டீச்சர் பின்பற்ற வேணும். கிரேட் 5ல கூட பிள்ளைகளுக்கு வழிகாட்டப்பட்ட விளையாட்டு முறையான கற்பித்தல் தேவையில்லை.
அது அறவே இல்லைன்னு இல்லை, குறைச்சு கொண்டா சரி. செயற்பாட்டு ரீதியான கற்பித்தல் தான் கூடுதலா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் அடுத்ததாக எடுத்து பேர். அதே நேரம் முதல்ல ஒன்றுக்கு பார்த்தோம்னா எழுத்து வேலை நல்லா குறைச்சு கொடுக்கணும் பிள்ளைக்கு. இந்த பிள்ளைக்கு வெறுப்பு வந்துடும். பிள்ளைக்கு விருப்பம் விளையாடுறது தானே, நர்சரியிலும் விளையாடிப்பட்டு தான் வந்திருக்கு ப்ரீ ஸ்கூல்லையும். அப்ப அந்த செயற்பாடு கொஞ்சம் கூடுதலா கொடுக்கும், அதோட ஆக்டிவிட்டியும் சேர்த்து கொடுப்பாங்க. இப்ப விளங்கிட்டா அஸ்கா? சார் அப்ப இது மிக முக்கியமான மாற்றம் இந்த பிரைமரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். சரியோ? அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகள் பாருங்க, 147 தேர்ச்சிகள் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. முதன்நிலை 1ல 40 தேர்ச்சி, முதன்நிலை 2 52 தேர்ச்சி, முதன்நிலை 3ல 55 தேர்ச்சிகள். உடவையும் அந்தந்த தரங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ரைட்? கணிப்பீடு நியதிகளை அடிப்படையாக கொண்ட கணிப்பீடு. வகுப்புல அந்த பிள்ளையுடைய நிலையை பார்க்கிறது, அதான் நியதி. பாட ரீதியாகவும் பொதுவான தேர்ச்சிகளை அடைதல் தொடர்பாகவும் மாணவர்கள் தொடராக கணிப்பீடு செய்யப்படுவர், கணிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுவர். சரி, இதான் பிரைமரி எஜுகேஷன்ல மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள். ரைட், இப்ப உங்களுக்கு ஒரு நான் ஆக்டிவிட்டி தரதுக்கான நேரம் இந்த பிரைமரியை மட்டும் வச்சு தரப்போம். அந்த நேரமா உங்களுக்கு தரப்பட்ட நேரம் இதான். அந்த நேரம் பிள்ளைகள் யோசிக்கலாம், ஏன்னா நான் 8 மணி போட்டிருக்கேன். 97ஆம் ஆண்டுல பாடசாலை ஆரம்பிக்கிற நேரம் 8 மணி தான். இப்பதான் 7:30 ஆக்கியிருக்கிறாங்க. சரியோ? அந்த நேரத்தை கூட்டினது சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார்த்துங்க 1/2 மணி நேரத்தை நேரத்தை கூட்டி இருந்தாங்க, உட்படுத்தி இருந்தாங்க. அதாவது 8 மணிக்கு தான் பாடசாலை ஸ்டார்ட் பண்றது. சரியோ? ஓகே சார். இதே நேரம் செகண்டரியில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் பெருசா இருக்கல. செகண்டரியில சிலபஸ் மாத்திரம் மட்டும், கரிக்குலம் சேஞ்ச் மட்டும் தான் இருந்துச்சு. அடிப்படையான மாதிரி இந்த பிரைமரி எஜுகேஷன்ல செய்யப்பட்டுதான் இன்றைக்கு வரைக்கும் அது விஷயம் பின்பற்றப்படுகிறது. சரி, செகண்டரி எஜுகேஷன்ல கரிக்குலம் சேஞ்ச், பாட விதான மாற்றம் தான் பிரதானமானதா இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று சாரம் பிள்ளைன்னா அந்த 2007ஆம் ஆண்டு செய்ததையும் பார்ப்போம். சரியோ? ஓகே. நிறைய பேர் நீங்க நேற்றைய செஷன்ல கலந்து கொள்ளாதனால நாங்க அந்த ஒப்பீடு ஒன்று தரையில்லாம இருக்குது. ரைட்? இப்ப நான் அந்த சீர்திருத்தத்துல சில முக்கியமான விடயங்களை தான் சொல்லி இருக்கிறேன், இன்னும் சொல்லப்படாத விஷயங்களும் இருக்குது, தேடி பாருங்க. நீங்க என்ன தலைப்புன்னு சொன்னால் 1997ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் சிறப்பான அம்சங்கள் எவை, என்னென்ன விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள். சார் நேத்து கிளாஸ் நடக்கல தானே? ஏமா நேற்று நடந்தது, எங்களுக்கு கேன்சல் வந்துச்சு. அது மற்ற சப்ஜெக்ட் கூட. இந்த பாடம் நடந்தது, நான் கேட்டேன் உங்ககிட்ட யார் இருந்த நேற்று இந்த பாடத்துக்கு. 3 பேர் இருந்தாங்க, ஃபுல்லா இருந்தாங்க. யாரு? தர்ஷன் இருந்தா, என்ன அடுத்தது அசீசா இருந்தா, இன்னொரு ஆள் இருந்தா, யாருமா? அப்ப லிங்க் போடப்படல. தெரியுமா எனக்கு நான் கிளாஸ் எடுத்து 3 நடக்காதுன்னு மெசேஜ் வரும் தான் சார் நாங்க ஜாயின் ஆகணும். எஸ், அவங்க இருந்தாங்க, கலக்க நேரம் இருந்தாங்க. பிஸ்னாவும் இருந்தா, பிஸ்னா, தர்ஷனி, அசீசா 3 பேரும் ஃபுல் டைமா இருந்தாங்க நேற்று. மற்றவர்களும் வேற இல்லை. நான் கேட்டேன், சொன்னாங்க மற்ற கிளாஸ் கேன்சல் இதே நினைச்சிட்டாங்க தெரியலன்னு சொன்னாங்க. ஆனா நேற்று ஓ ஃபுல்லா சார், அப்படி மெசேஜ் வரும் தான் நான் ஜாயின் ஆகணும். சரி. ஆமா சார், அநியாயம்.
ஓகேமா. இப்ப இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல 97ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்துல சிறப்பான விடயங்கள் எவை? இதான் உங்களுக்குரிய ஆக்டிவிட்டிக்குரிய தலைப்பு. சரியோ? நேரம் 7:57 சரியோ? உங்களுக்கு 8:15 வரைக்கும் டைம். அழகா தேடி ஒரு வடிவான ஒரு முன்வைப்போடு செய்யணும். எல்லாரும் உங்களோட கருத்துக்களை பெரிதும் வரவேற்க இன்னும் சில விஷயங்கள் செகண்டரி எஜுகேஷன்ல நீங்க தேடலாம். அதில் கரிக்குலம் சேஞ்ச் மட்டும்தான் பிரதானமானது, ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. 81ஆம் ஆண்டு அதே விஷயம் தான், OL AL அதே தான், எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வருது. சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். சார் கேள்வி என்ன சார்? இந்த கவரேஜ் இஷ்யூ அதாவது 1997ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் சிறப்பான அம்சங்கள் எவை? நம்மளோட நேரம் பார்த்ததுல என்ன விஷயங்களோட சிறப்பா தெரிஞ்சிச்சு, முக்கியமா இருந்துச்சு? சரி, விளங்கிட்டா கல்வி? ஓ சார். ஓகே.
ரைட், ரெடியா பிள்ளை? சொல்லியலுமா? யார் ஆயத்தம்? நான் சொல்லவா சார்? சார் நான் சொல்லவா? எஸ், சொல்லுங்க. ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த அஸ்கா லைன் அவுட் ஆயிட்டா? அஸ்கா ஓகே, அஸ்கான லைன் அவுட் ஆயிட்டு போல இருக்கு. அடுத்த ஆள் யார் செய்ய போறீங்க பிள்ளைகள்? ஓகே, அஸ்கா வந்துட்டா. சொல்லுங்க அஸ்கா. ஓகே சார். 1997ஆம் ஆண்டு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தமானது நாட்டோட கல்வி வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுறேன். அந்த அடிப்படையில இதுக்கு நிதி உதவி வழங்கியது உலக வங்கி. எங்கட நாட்டுல இருக்கிற மாணவர்களை பழைய கல்வி முறையிலிருந்து அதை புதிய பரிணாமத்துக்கு கொண்டு வர ஒரு அடிப்படையில தான் இந்த 1997 சீர்திருத்தம் உருவாக்கப்பட்டிரு. இதுல சிறப்பம்சங்களை பார்க்குற அடிப்படையில இதுல தேர்ச்சிகளை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை, அந்த வாழ்க்கைக்கு பொருத்தமான, இங்க நிறைய விளையாட்டுக்களினூடாக, செயற்பாட்டினூடாக, சூழல் சார் செயற்பாட்டினூடாக மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டதை அவதானிக்கலும். இங்க ஒரு படிப்போடு மட்டும் இல்லாம ஒரு பிரயோக கல்வியோட சிஸ்டத்தை இங்க அவதானிக்க இயலுமாய்க்குது. அடுத்தது இந்த 1997ஆம் ஆண்டு சீர்திருத்தனூடாக ICT தொழில்நுட்ப கல்வி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதோட இயற்கை மற்றும் சமூக சூழலை புரிந்து கொள்வதற்கான ஒரு செயற்பாடும் மேற்கொள்ளப்பட்டுருச்சு. அடுத்தது சிறுவர்களுக்கு கிரேட் 1லயே என்ன செஞ்சுட்டா பிரயோக முறையில ஒரு ஓரல் இங்கிலீஷ் ஒன்று காணப்பட்டது. இந்த மாணவர்களை ஒரு தொழில்வாண்மைக்கு எடுத்து செல்ற ஒரு அமைப்பாக இது கொள்ளப்பட்டுருச்சு. அடுத்தது விளையாட்டும் ஓய்வு நேர பயன்பாடும், அதாவது இந்த 1997ஆம் ஆண்டு சீர்திருத்தினூடாக மாணவர்களுக்கு விளையாட்டிட முக்கியத்துவமும் ஓய்வு நேர பயன்பாடும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அதனால இப்ப மாணவர்களுக்கு விளையாட்டுகள் வரதன் ஊடாக உடல் ஆரோக்கியம் மற்றும் மன மகிழ்ச்சி தொடர்பாக இங்கு கவனம் செல்லப்பட்டதை பார்க்க இயலும். அடுத்தது இந்த சீர்திருத்தத்தின் ஊடாக சுயமாக தேடி படிக்கும் திறனை வளர்க்கிறதும் கொள்ளப்பட்டுச்சு. அத்தோட கபோத்த சாதாரண தர வகுப்புகள்ல தொழில்நுட்பவியல் ஒரு கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டதையும் பார்க்க இயலும். வாய்மொழி மூல ஆங்கில கல்வி, இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று அதிகமாக பேணப்படுறது அந்த சீர்திருத்தத்தின் ஊடாக எங்களுக்கு கிரேட் 1லயே ஆரம்பிக்கப்பட்டது ஒரு சிறப்பியல்பாக காணப்படுற. அதே மாதிரி SBA முறை, இந்த கணிப்பீட்டிட ஆரம்பங்களை இந்த 1997 இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்ததை பார்க்க இயலும். அடுத்தது ஆசிரியர்களுக்கான முறையான பயிற்சிகளை தேசிய கல்வி நிறுவனத்திட பங்களிப்பு இது அதிகரிக்கப்பட்டதை பார்க்க இயலும். பாடசாலை சார்ந்த முகாமைத்துவம் ஊக்குவிக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. வேலையற்ற பட்டதாரிகளை உருவாக்குறதை விட வேலை வாய்ப்புக்கு தகுதியான சமூகத்துக்கு பொறுப்புள்ள பிரஜைகளை உருவாக்குறது இதுல நோக்கமாக கொள்ளப்பட்டுச்சு. ஒரு தொழில்நுட்ப பாடம், பிரயோக கல்வி, ஒரு தொழில்துறைக்கு மாணவர்களை உட்செலுத்துற ஒரு பாணியில
இந்த முறை புகுத்தப்பட்ட சிறப்பம்சமாக கொள்ளப்படுது சார். ஓகே, அஸ்ஸாக்கு பாராட்டுக்கள். 1997ஆம் ஆண்டு சீர்திருத்தம் ஒரு முழுமையான ஆரம்ப கல்வி சீர்திருத்தமாகவும் முழுமையான கல்வி சீர்திருத்தமாகவும் அதை நாங்கள் கருதலாம் என்ற அடிப்படையோட கருத்து அமைத்து காணப்பட்டது. ஓகே, அடுத்து யாருமாள்? அஸ்னா. ஓகே, தர்ஷினி சொல்லுங்க. அடுத்து நசீமா சரிங்களா? 1997ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் சிறப்பான அம்சங்களாக 1997ஆம் ஆண்டு கட்டாய கல்விக்கான ஒழுங்கு விதிகள், அதாவது 1939ஆம் ஆண்டே கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கான ஒழுங்கு விதிகள் திட்டவட்டமாக அமைக்கப்படல. அப்ப 97ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்துல கட்டாய கல்விக்கான ஒழுங்கு விதிகள் திட்டவட்டமாக ஆக்கப்பட்டு 1998 ஜனவரியில வந்து அது அமலுக்கு வந்தது. அது முதலாவது சிறப்பம்சமாக இருக்குதுங்க. அடுத்த கல்வி சீர்திருத்தத்துல கட்டாய மாணவர் வரவு வந்து கணிப்பிடுவதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. பெற்றோர்கள் மாணவர்களை கொண்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு அதுக்குரிய காரணங்கள் வினவப்பட்டு பாடசாலைக்கு வராத மாணவர்கள் பாடசாலைக்கு சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை அங்க அறிமுகப்படுத்தினாங்க. மற்றது பாடசாலைக்கு செல்லாத மாணவர்களுக்கான அது அவங்களோட இருப்பிடத்துக்கு அண்மையிலேயே முறைசாரா படிப்பறிவு நிலையங்கள் ஒவ்வொரு இருப்பிடத்திலும் ஒழுங்குபடுத்தப்பட்டு கற்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிள்ளையும் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆரம்ப பாடசாலைக்கு செல்வது கட்டாயமாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு ஆரம்ப பாடசாலைகளும் கனிஷ்ட பாடசாலைகளுக்கு ஊட்டல் பாடசாலையாகவும் கனிஷ்ட பாடசாலைகள் சிரேஷ்ட பாடசாலைகளுக்கு ஊட்டல் பாடசாலையாகவும் அமையக்கூடியதாக இருந்தது. தரம் 7 தொடக்கம் 9 பாடவிதானத்துல சமூக கல்வி என்ற ஆரம்பத்துல காணப்பட்ட பாடம் வந்து சமூக கல்வியும் வரலாறும் என மாற்றப்பட்டது அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல. அடுத்தது ஆரம்ப கல்வியில இருந்தே மும்மொழி விருத்திக்கான ஒரு அடித்தளம் இடப்பட்டிருந்தது. அதாவது முதன்மை நிலை 1ல வாய்மொழி ஆங்கிலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. முதன்மை நிலை 2, 3ல ஆங்கிலம், 2ஆம் மொழி சிங்களம், அதாவது வாய்மொழி மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் ஆங்கிலம் சிங்களம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இங்க இருந்த ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. அடுத்தது இங்க அந்த 4 நோக்கங்கள், அது யுனெஸ்கோவால வெளியிடப்பட்ட 4 நோக்கங்களை அடிப்படையாக வைத்து அந்த தேர்ச்சிகளும் தொடர் கணிப்பீடுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை மையமாக வச்சுதான் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. அடுத்து மாணவர் மைய கல்வியாக இந்த சீர்திருத்தத்துல வந்து அமைய பெற்றிருந்தது. பாடசாலைகள் பாடவிதானத்துக்கு ஏற்ப வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது 1AB, 1C, டைப் 2, டைப் 3 என்ற வகையில வந்து பாடசாலைகள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில ஆரம்ப கல்வி பாடசாலைகள்ல முதன்மை நிலை 1, 2, 3 என வகைப்படுத்தப்பட்டு மாணவர்கள் அவசியமாக அடைய வேண்டிய, அதாவது ஒரு பின்தங்கிய மாணவனாக இருந்தாலும் ஒரு மீள்திறன் மிக்க மாணவனாக இருந்தாலும் 2 பேரும் சமமாக அவர்கள் வந்து அடையக்கூடிய அந்த தேர்ச்சிகளை வந்து வடிவமைத்திருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கீழ்மட்ட மாணவர்களையும் ஒரு ஆசிரியர் வந்து கவனம் எடுத்து அந்த தேர்ச்சியை அடைய வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அது செகண்டரி எஜுகேஷன்ல தொழில்நுட்ப பாடங்கள், அதாவது PTS, வாழ்க்கை தேர்ச்சி ஆகிய பாடங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டன. தொடர்பாடல் பற்றிய கற்கை நெறியும் பாடசாலை மட்ட கணிப்பீடு, ஆலோசனை வழிகாட்டல் போன்ற பாடத்திட்டங்கள் வந்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல மாணவர்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் தரம் 12, 13 மாணவர்கள்ட்ட வரவு வந்து கட்டாயம் 80% இருக்கணுங்கிற ஒரு ரூல்ஸ் அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல கொண்டு வந்திருந்தாங்க சார். ஓகேம்மா, தர்ஷினிக்கு பாராட்டுகள். இடைநிலை கல்வியை நீங்க மேலதிகமா சேர்த்திருக்கீங்க. ரைட், ஓகே. நசீமா. 1997ஆம் ஆண்டின் புதிய கல்வி சீர்திருத்தம் ஏற்கனவே இருந்த கல்விக் கொள்கையின் குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக அமைந்திருந்தது. தேர்ச்சி அடிப்படையில் மாணவர்கள் தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யப்பட்டதனால் பலவீனங்கள் இனங்காணப்பட்டு அடுத்த நிலைக்கு மாணவர்கள் அனுப்பப்படும் போது அவர்கள் சீர்திருத்தி அனுப்பப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இந்த கொள்கையினூடாக எடுத்தியம்பப்பட்டது. மாணவர்கள் பாடசாலைக்கு விருப்பத்துடன் முதன்மை நிலைமை ஆரம்பிப்பதனால் உளரீதியாக அவர்கள் பாடத்துக்கு தயாராகின்றனர்.
மாணவர்கள் சுயமாக செயற்பட சந்தர்ப்பம் வழங்குவதனால் ஆசிரியரின் லெக்சர் மெத்தட் வேறுபடுகின்றது. ஆரம்ப பிரிவு தொடக்கம் செயற்பாட்டுடன் 3 மொழிகளும் உள்வாங்கும் வேலை திட்டம் சிறப்பானதாகும். மாணவர்களின் இடைவிலகலை குறைப்பதற்கு முன்மொழிவுகள் கொண்டுவரப்பட்டது இக்கல்வி சீர்திருத்தத்தின் மூலம். புதிய பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டதும் ஆசிரியர்களுக்கான புதிய பாடத்திற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த பயிற்சிகளுக்கு கலந்து கொண்ட மணித்தியாலங்கள் பதவி உயர்வுகளாகவும் கருதப்பட்டது இக்கொள்கையின் இருந்த சிறப்பான அம்சங்களாக கருதப்படுகின்றது. ஓகே. ஓகே நசீமாக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து யாருமாள்? ஃபர்வீன். அடுத்து யார் செய்ய போறீங்க? ஃபர்வீன், விகாசா. சார் நான் சார் ஓகே. 1997ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தத்துல சிறப்பான அம்சங்கள்னு நாங்க பாக்குற நேரம், முதலாவது வந்து திறன் அடிப்படையிலான கல்வி. அதாவது பாடங்களை மனப்பாடம் செய்யறதை விட மாணவர்களோட சிந்தனை வளர்ச்சி, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது, தொடர்பாடல், குழுப்பணி போன்ற விஷயங்கள் மூல திறன்களை வளர்க்கிறத நோக்கமாக கொண்டிருந்துச்சு. அடுத்தது கற்றல் முடிவுகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டு காணப்பட்டுச்சு. அடுத்தது பாடத்திட்ட மறுசீரமைப்பு. அதுல முதன்மை நிலை 1ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு வரைக்குமான அந்த இதுல மொழி, கணிதம், சுற்றுச்சூழல், வாழ்வு திறன்கள் மீது கவனம் செலுத்தப்பட்டுச்சு. அதுல முக்கியமா முதன்மை நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுகளுக்கு விளையாட்டு மற்றும் செயல்பாடுகள் சார்ந்த கற்றல் முறை தான் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. முதன்மை நிலை 2, 3ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு வரைக்கும் திறன் அடிப்படையிலான கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அடுத்தது மாணவர் மைய கற்பித்தல் ஆசிரியர் மைய கற்பித்தல் முறையில இருந்து மாறி மாணவர் மைய கற்றல் முறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அடுத்தது செயற்பாட்டு அடிப்படையிலான கற்பித்தல் முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அடுத்தது நாம பார்த்தா தொடர்ச்சியான மதிப்பீடு. ஒரே இறுதி தேர்வுல சார்பை குறைத்து வகுப்பறை மதிப்பீடுகள் பணிகள் திட்டங்கள் மூலம் மாணவர்களோட முன்னேற்றத்தை கணிப்பீடு செய்யப்பட்டுச்சு. அதாவது SBS சிஸ்டம் இங்கு அறிமுகம் செய்யப்படுது. அடுத்தது 9 வருட கட்டாய கல்வி, 5 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி அறிமுகம் செய்யப்படுது. அடுத்தது கிராம நகர இடைவெளி குறைப்பு. அதாவது எல்லாருக்கும் ஒரே தரமான கல்வி கிடைக்கிறதுக்காக வளங்கள் வழங்கப்பட்டதோட ஆசிரியர் பயிற்சி மேம்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அவ்வளவுதான் சார்.
ஒரு டைமுக்கு அப்படித்தான் கொஞ்சம் எங்கெங்கயோ போயிட்டு தான் பிறகு வர்றது. കേക്കില്ലേ மைசரோட மைக்ரோஃபோன் ஒன்றுல இருக்குது. ஹலோ பிள்ளை, இந்த வாய்ஸ் தெளிவா இருக்குதா? ஓ சார். ஓகே ரைட். என்ன சொன்ன பிள்ளை, ஒரு அவசரமா கொஞ்சம் நான் வெளியில போக வேண்டியிருக்கிறதால இந்த கிளாஸை நான் இதோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல இதை சேர்த்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோமா?